கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம அடுக்கடுக்கா பொய் சொல்ற பாக்கியத்த ஜெயிலுக்கு அனுப்புனா தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. மயிலக்கா வந்து உண்மையை சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல அவங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராஜி மீனா கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மயில் மொத்தமாக வந்து காலை வாரி விட்டுட்டாங்க தான் சொல்லணும். மயில் வந்ததுமே பாக்கியம் போயிட்டு மயிலுக்கிட்ட வந்து இங்கே பாரு மயில், நீ மட்டும் இப்போ இந்த விஷயத்தில் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா அவ்வளோதான், உன் வாழ்க்கை மொத்தமாக அப்படியே முடிஞ்சு போயிடும். உன் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக தான் அம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ வந்து நம்ம போட்ட நகை எல்லாமும் தங்கம் மட்டும் தங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் மயில் பார்த்தீங்கன்னா எதுக்காக பொய் சொல்லணும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே மயிலோட அம்மா விடுற மாதிரி இல்லை, மயிலோட மனசை பேசி மாற்றிடுறாங்க. வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இந்தளவுக்குலாம் கேவலமாக வந்து பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் வந்து இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க. மயிலுக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. மயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு தான் நிற்கிறாங்க. இங்கே நம்ம ராஜி மீனா பார்த்தீங்கன்னா உண்மை எதுவோ சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு மயில் சொல்லு மயில், எதுக்காக இப்படி தயங்கிட்டு இருக்கிற, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை போட்டேன் உனக்கே தெரியும், எல்லாமும் தங்கம் தானே, இவங்க பாரு 8 சவரன் மட்டும்தான் நான் தங்கம் போட்டேன், மற்ற எல்லாமும் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் வந்து சொல்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு மயில் அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே மயில் இருந்துக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அப்படியே எல்லாமும் வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், நாங்கள் மொத்த நகையும் தங்கம் தான் போட்டோம். ஆனால் எப்படி இதெல்லாம் கவரிங் ஆச்சு ஒன்றுமே புரியலை. நீங்கள் தான் எங்கள் நகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேவலமாக வந்து பொய் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே ராஜி மீனாக்கெலாம் செம்ம கோவம் வருது. மயிலை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. உங்களுக்கு போயிட்டு நாங்கள் பாவம் புண்ணியம் பார்த்தோம் பார்த்தீங்களா, எங்களை சொல்லணும், எதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் இருந்துக்கிட்டே என்ன எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாவமாக பரிதாபமாக முகத்தை வச்சு பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. இது முன்ன வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஒரு பாசம் ஒரு கேரிங் எல்லாமும் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து அடுக்கடுக்காக இவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இப்படிலாம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட முடியுமா? உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக்குறாங்க. நீங்களும் வந்து அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு பொய் மேலே பொய்யா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக என் பொண்ணை வந்து மிரட்டுறீங்க? அதான் என் பொண்ணு சொல்லிட்டால மேடம், என் பொண்ணுக்கே உடம்பு சரியில்லை, பாவம் அவளை பாருங்க, அவள் சாப்பிட்டே வந்து பல நாள் ஆயிடுச்சு, அவள் வந்து வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இருங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனா பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிளான் தான் போடுறாங்க. ராஜி, என்ன ராஜி மறந்துட்டியா, அன்னைக்கு இவங்க பேசினதை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்தோம்ல, நம்ம ஃபோனில் இருக்குதானே, அது போதும் இவங்கள வந்து ஜெயிலில் தள்ளுறதுக்கு. மயிலக்கா நீங்களே உண்மையை சொல்லிட்டா நல்லது. அந்த வீடியோவை மட்டும் நான் இப்போ எடுத்து இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட காட்டினா அவ்வளோதான், நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு ஜெயிலில் உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் அப்புறம் மாணிக்கம் பாக்கியம் எல்லாருமே பதற ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கிற, அப்படிலாம் எந்த வீடியோவும் நீ எடுக்கலை, எதுவுமே நடக்காததை நீ எப்படி வீடியோ எடுத்ததா சொல்லுவ, நீ சொல்கிறது எல்லாமும் வந்து பொய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே வீராப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மயிலோட அம்மா இருந்துக்கிட்டு. இன்னொரு பக்கம் மயில் பார்த்திங்கன்னா அப்படியே கொலை நடுங்க ஆரம்பிச்சுறாங்க. அதை விட மாணிக்கம் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கியத்துக்கிட்ட பாக்கியம் பயமாக இருக்குது பாக்கியம், வீடியோ வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடியோவை மட்டும் இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட கொடுத்துட்டா அவ்வளோதான், நம்ம கதை கந்தலாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்து கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பலையா, நான் வந்து வீடியோவை காமிச்சிடுறேன், இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டால் கூட வந்து அந்தளவுக்கு வந்து தண்டனை பெருசாலாம் இருக்காது. நாங்கள் வந்து ஆதாரத்தோடு உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோன்னா அவ்வளோதான், உங்களை வந்து யாருமே காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே பயமுடுத்துகிறாங்க நம்ம மீனா ராஜி 2 பேருமே பார்த்திங்கன்னா பேசி. இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க மயிலோட குடும்ப ஃபேமிலிக்கிட்ட அவ்வளோ ஒரு பயம் தெரியுது. இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்துடுறாங்க.
மயில் இருந்துக்கிட்டு மீனா என்ன வீடியோ மீனா, மீனா எந்த வீடியோவும் வந்து நீ காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து வீடியோ காட்ட வேணான்னா நீங்களே உண்மையை சொல்லிடுங்க, உங்கள் வாயாலேயே சொல்லிடுங்க மயிலக்கா, ஏன்னா தப்பு மேலே தப்பு நிறையா பண்ணிட்டீங்க, எங்கள் குடும்பத்தை நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, உங்களை கல்யாணம் பண்ணது தான் அவங்க பண்ண தப்பு, உங்களை அவ்வளோ நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை நான் வந்து வீடியோ ஆதாரத்தை காட்டவா? வீடியோ ஆதாரத்தை மட்டும் இன்ஸ்பெக்டர் மேடம் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்களை யாருமே வந்து காப்பாற்ற முடியாது, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மீனா வேணாம் வேணாம், நானே வந்து மொத்த உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்திங்கன்னா பதறி அடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. அப்போவும் கூட பாக்கியும் இருந்துக்கிட்டு மயில் என்ன பண்ணுற மயில் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா நீ பேசாமல் இருமா, எல்லாம் உன்னால தான், உன் பேச்சை கேட்டால் அவ்வளோதான், எல்லாருமே போயிட்டு குடும்பத்தோட ஜெயிலில் உட்கார வேண்டியதான், கொஞ்சம் அமைதியாக இருமா, இதுக்கு மேலேயும் வந்து நான் பொய் சொல்கிறதுனால கண்டிப்பாக அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட மயில் வந்து சொல்கிறாங்க. மேடம் நாங்கள் 8 சவரன் மட்டும்தான் தங்க நகை போட்டோம், மற்ற எல்லாமும் கவரிங் தான், என் அம்மா தான் வந்து இப்படிலாம் சொல்ல சொன்னாங்க, அதே மாதிரி இவங்க என்னை எந்த ஒரு கொடுமையுமே பண்ணலை, என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்னை எப்படினாலும் மறுபடியும் அந்த வீட்டில் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா மேலே தான் எல்லா தப்புமே, என் மேலேயும் தப்பு இருக்குது, என் அம்மா பேச்சை கேட்டு நானுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆடிட்டேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, அவங்களையும் விட்டுருங்க, இந்த கேஸை இப்போவே நாங்கள் வாபஸ் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு அப்படியே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து உளறி கொட்டிடுறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீனா ராஜி இருந்துக்கிட்டு, மேடம் இப்போவாச்சும் நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த குடும்பமே சரியான பொய்க்கார குடும்பம் மேடம், அவங்க அம்மா வந்து தன் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு அக்கறையே கிடையாது, மேலும் மேலும் தப்பு தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. மீனா அந்த வீடியோ ஆதாரத்தை டெலீட் பண்ணிடு மீனா, ப்ளீஸ் மீனா, எங்கள் குடும்பம் பாவம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு வீடியோ ஆதாரமும் கிடையாது, உங்ககிட்ட உங்கள் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னோம் நானும் ராஜியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு பாக்கியம் பார்த்தீங்கன்னா, மேடம் மேடம், ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது, என் பொண்ணு பயத்தில் தான் இப்படிலாம் வந்து சொல்லிட்டா, மற்றபடி எதுவுமே இல்லை, அவங்க பாருங்கள் உங்கள் முன்னாடியே எப்படிலாம் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கதறி அழுகிறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் மேடமே பயங்கர கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. அட சீ வாயை மூடுமா, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் போயிட்டு காட்டு, எத்தனை போய் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, போலீஸ்காரங்களாம் என்ன நினச்ச, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறியா, உன் இஷ்டத்துக்கு வந்து நீ இப்படிலாம் வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்ப, அதை நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த அம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அடுத்தடுத்து வந்து இந்த அம்மா நிறையா வந்து அந்த குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, பொய் புகார் கொடுத்தனால கண்டிப்பாக இவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்திங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. இங்கே நம்ம மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜி மீனா இருந்துக்கிட்டு மயிலை பிடிச்சி காரி துப்புறாங்க. சத்தியமாக நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் என்ன வேணாலுமே பண்ணுவீங்களா, பாவம்மா சரவண மாமன், கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு ஆளு கூடலாம் அவர் வாழவே முடியாது, உங்களுக்கு யாரை பற்றியுமே கவலை கிடையாது, என்ன உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சரியாகணும், அதுக்காக வந்து நீங்கள் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துவீங்களா, இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ராஜி வந்து சொல்கிறாங்க. இங்கே மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. என் அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணால் மறுபடியும் நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன், மறுபடியும் நான் வந்து மாமா கூட சந்தோஷமாக வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லார்கிட்டேயுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் பாண்டியன் குடும்பம் வந்து மயிலை வந்து ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க. இங்கே நம்ம ராஜி மீனாக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இனியாச்சும் கொஞ்சம் திருந்துங்க, இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிறனால எதுவுமே யூஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஸ்டேஷனை விட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா வேகமாக மயில் போயிட்டு அவங்கக்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க. பாண்டியன் காலில் விழுகிறாங்க. ஏதோ தெரியாத்தனமாக என் அம்மா இப்படிலாம் பண்ணிட்டாங்க, தன் பொண்ணு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் அவங்கள இப்படி விட்டுறாதீங்க, எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது, இப்போ அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க,
அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்கள் தான் எதுனாலும் பண்ணணும். தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மயிலு வந்து பாண்டியன் கால்லேயே விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம சரவணன், கோமதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயிலை செம்மையாக கிழிக்கிறாங்க. ஜெயிலே கிடக்கட்டும், உங்கள் அம்மா அப்பா வெளியே வந்து என்ன பண்ண போகிறாங்க? உன்னையுமே வந்து ஜெயிலில் தான் பிடிச்சி போட்டிருக்கணும். நீயுமே வெளியெல்லாம் வந்து நடமாடுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம மயிலு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம பாண்டியன் காலில் விழுந்து, மாமா மாமா ப்ளீஸ் மாமா நீங்களாச்சும் சொல்லுங்கள் மாமா, ஏதோ என்னோடய வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டாங்க. உலகத்தில் யாருமே பொய் சொல்லாததையாக எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் மாமா பெரிய மனசு பண்ணி நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க. எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இங்கே நம்ம மீனா ராஜியுமே பார்த்திங்கன்னா இன்னுமே மீனாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நம்மளும் எதுக்கு அவங்கள மாதிரி வந்து கல் நெஞ்சக்காரங்களாக இருக்க அவங்க தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. நம்ம குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. அதே தப்பை நம்மளும் பண்ண வேணாம். இவங்களுக்காக இல்லைனாலும் பாவம் இந்த இவங்களோட தங்கச்சி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணுக்காகவாச்சும் அவங்க அம்மா அப்பாவை வந்து நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாராஜி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனும் யோசிக்கிறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு இவங்க பண்ண வேலைக்கெல்லாம் இவங்களை மன்னிக்கிறதுக்கு மனசே வரமாட்டுது. அந்தளவுக்கு ரொம்பவே கேவலமான ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க. இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு, அப்பா நீங்கள் எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இவ முகத்தை பார்த்தாலே எனக்கு பயங்கர கோவமாக வருது. விட்டா இந்த இடத்துல இவளை கொன்று போட்டுருவேன் இவள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் செஞ்சில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. மேடம் அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க சார் உங்கள் மேலே அடுக்கடுக்கான பொய்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க, குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க, அவங்கள விட சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க மேடம், அவங்க புத்தி அவ்வளோதான். அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க தான். அதே தப்பை நாங்களும் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க இன்னொரு பொண்ணும் இருக்குது வீட்டில். இவங்களுக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுட்டுருக்குது. எங்களால் வந்து அமைதியாக இதை பார்த்துட்டு போக முடியல. விடுங்க மேடம், நம்மளை விட மேலே ஒருத்தர் இருக்கிறார் அந்த கடவுள். இவங்க தப்பு பண்ணதுக்கு அவர் தண்டனை கொடுத்துக்குருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனசு தன்மையாக பாண்டியன் குடும்பம் வந்து முடிவெடுத்துட்டு தான் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே மயிலு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மயிலு ஃபேமிலியை வந்து வார்ன் பண்ணி தான் இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து அனுப்பிச்சுடுறாங்க. இனியாச்சும் திருந்த பாருங்கள், அந்த குடும்பம் அவ்வளோ தங்கமான குடும்பமாக இருக்குது. நீங்கள் தான் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்க கூட அவங்க வந்து யோசிக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் திருந்த பாருங்கள். இனி இதே மாதிரி வேறு எதனாலும் தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. கண்டிப்பாக பாக்கியத்தை வந்து மன்னிக்கவே கூடாது பாண்டியன் குடும்பம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.